இன்றைக்கி வெந்தயக்கீரை பருப்பு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக பருப்பு, பாசிப்பருப்பு, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து குக்கரில் போட்டு நல்லா மைய வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வீட்டு தொட்டிலே நான் வெந்தயக்கீரை முளைக்க போட்டிருந்தேங்க. அதை நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக நல்லா அழகாக முளைச்சி வந்துருந்துச்சு. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு பொரிக்கிறக்கே மனசு வரல. இருந்தாலும் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக நான் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது ரொம்ப நல்லா சத்துங்க நம்மளுக்கு, உடம்புக்கு. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், வெந்தயக்கீரை அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்க இந்த கீரை. நீங்கள் அடிக்கடி நீங்கள் இந்த கீரையை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. கூடவே கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்துகிட்டு நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். கீரையை நல்லா ஆஞ்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. கூடவே மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு நாம் வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை கொஞ்சம் நல்லா மசித்து இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா கீரை நல்லா வெந்துடும். நல்லா பச்சையாக வெந்திருக்கும் போதே இறக்கிடுங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கீரை கொஞ்சம் ப்ரௌன் கலரில் நல்லா இருக்காது பார்க்குறக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் கடைசியாக உப்பு போட்டு இறக்கிக்கோங்க.